ஹாய் ஸ்டூடெண்ட், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஹைட்ரஜனை பற்றினா ஃபுல் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். இப்போ ஹைட்ரஜனை பொறுத்தவரை அது சிம்பிளாக உலகத்தில் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டாக இருக்குது. இதோட அட்டாமிக் நம்பர் பார்த்திங்கன்னா 1. சிம்பிள் வந்து என்னென்னா H. அதோட அட்டாமிக் மாஸ் வந்து அப்ராக்சிமேட்லி 1.008 அம்மு. ஓகேவா? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 1s1. இது ரூம் டெம்பரேச்சரில் கலர்லெஸ்ஸாக இருக்குது, ஸ்மெல்லஸ், டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது. ஓகேவா? இப்போது ஹைட்ரஜனோட ஐசோடோப் பார்த்திங்கன்னா 3 விதமான ஐசோடோப் இருக்குது. புரோட்டியம், டியூட்ரியம், ட்ரீட்டியம். இப்போ புரோட்டியம் பார்த்திங்கன்னா இது வந்து மோஸ்ட் காமன் ஐசோடோப். இதில் வந்து ஒரே ஒரு புரோட்டான் இருக்குது, நியூட்ரான்ஸ் வந்து கிடையாது. அதே மாதிரி டியூட்ரியம் எடுத்திங்கன்னா அதை H2 அல்லது Dன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இது வந்து ஒரு ஸ்டேபிளான ஐசோடோப்பாக இருக்குது. இதில் ஒரே ஒரு புரோட்டான், ஒரு நியூட்ரான் இருக்குது. ட்ரீட்டியத்தை பார்த்தீங்கன்னா H3 அல்லது Dன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். இது வந்து ஒரு அன்ஸ்டேபிள் ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப்பாக இருக்குது. இதில் ஒரு புரோட்டான், 2 நியூட்ரான் இருக்குது. ஓகேவா? இப்போ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அதோட ப்ராப்பர்ட்டிஸ், யூசஸ் பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.